ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரே பார்க்க போகிறோம். இது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்கொயரில் வந்து பேஸ் வந்து கிராஸ் நாட்டோ மற்றபடி வந்து பேசிக் நாட்டில் போட்டு தான் நம்ம மேலே வால் வாழ்த்த போகிறோம். இதுக்கு வந்து நான் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். ஸ்கெயிலு, அப்புறம் ஒரு சிசரு. இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. திருப்பி தெரியாதவங்களுக்கு, பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நம்ம வந்து என்ன போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடுமே நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த 2 பக்கம் நமக்கு அந்த ஜாயிண்ட் கொடுப்பாங்க, அதை கட் பண்ணிவிட்டு சென்டரில் எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிச்சிக்கோங்க. சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வழியாக ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்க ஒயரை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது பாட்டுட்டு வரும். நமக்கும் ஒயர் வந்து கசங்காமல் அழுக்காகாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேலில் அளக்கிறது வந்து எப்படின்னா, நான் வந்து உல்லன் ஸ்கேல் வச்சுட்டுல, இது வுட் ஸ்கேல் வச்சுட்டுல, நம்ம வந்து இது வச்சுருக்கோம். நாம் பிளாஸ்டிக் ஸ்கேல் வச்சுருக்கோம். என்ன ஸ்கேல் வேணால், ஸ்டீல் ஸ்கேலு, வுட் ஸ்கேலு, பிளாஸ்டிக் ஸ்கேல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு அடி. இங்கேருந்து இந்த 30 சென்டிமீட்டர் வருது பார்த்திங்களா, இதுதான் ஒரு அடி. இது ஒரு அடி கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு அடி, 2, 3, 4. இது மாதிரி 4 அடி ஸ்கேலில் நம்ம 24 ஒயர் கட் பண்ண போகிறோம். இது ஒரு ஒயரை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, இப்படி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஒயரை வந்து நம்ம இதே வச்சு அடையாளம் எடுத்துப்போம். எப்போவுமே நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஸ்கேல் வச்சு ஒரு வாட்டி தான் அடையாளம் எடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து நானே கட் பண்ணிவிடுவேன் ஒயரை வச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒயருக்குள்ளேருந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும் பாருங்கள். இப்போ இந்த எண்டு கிட்ட வந்துட்டோம். நம்ம இப்படி மடக்கிக்குங்க. இது 2. இதே மாதிரி நம்ம ஒரு ஒயரையும் வச்சு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இது 2, 3. இந்த மாதிரி நம்ம 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 24 ஒயர் நான் 4 அடியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டலாம். அப்புறம் இது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் கவுண்ட் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒன்றா நம்ம 4 அடி கட் பண்ணியிருக்கோம். இது ஒன்றா வந்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம பேசிக் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஒயர் சேர்த்த மாதிரி பேசிக் நாட் போடுறோம். இது வந்து கீழே பேஸ் வந்து கிராஸ் கட் போட போகிறோம். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த 2 ஒயருமே நான் இப்படி எடுத்துப்பேன். தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இப்படி 2மே ஜாயின் இப்படி ஒன்றாக்கிக்குவேன். ஏன்னா அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக சுலபமாக முடியும் வேலை. அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேனோ உங்களுக்கு அது நான் ட்ரிக்ஸாகவும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 2 இது லாக் பண்ணிட்டோம் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் கூட காட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது 2மே வந்து இந்த 2 லூப்பை வந்து ஒரு லூப்புக்கு மேலே ஒரு லூப் போடுவோம். நான் வந்து சொல்வேன் எப்போவுமே என்னென்னா, இதை நீங்கள் ரொம்ப தூரமாக இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயர் இறங்க இருக்கும். கொஞ்சம் கிட்டக்க வச்சு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த சரசரப்பு பகுதியை மேல் நோக்கி பார்க்கணும்.
இந்த சொரசொரப்பு பகுதி இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம டைட் பண்ணணும். இப்படியே நீங்கள் ஸ்லோவாக டைட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு பேசிக் நாட்டாக ஃபார்ம் ஆகிடும். இதுதான் பேசிக் நாட்டு. இந்த 2 டைரெக்ஷன் சைடு போடுறது, இந்த 2 டைரெக்ஷன் சைடு போடுறது நம்ம வந்து கிராஸில் பார்க்கணும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு ஒயரு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஏற இறங்கியிருக்கு. எந்த ஒயர் ஏற இறங்கியிருக்குன்னு நம்ம பார்த்தோன்னா தெரியும். இப்படி கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஒயரை நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா இது கரெக்டாக வந்துடும். திருப்பி ஒரு வாட்டியும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னால் நம்ம செக் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஏற இறங்க தான் இருக்கும். நம்ம இது அப்பப்போ டைட் பண்ணிக்கணும். இது டைட் பண்ணால் தான் இது நிற்கும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ரெண்டும் சமமாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் போதும், சமமாக இருக்கும். திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த 2 சைடு டைரெக்ஷனில் இந்த 2 சைடு இருக்க டைரெக்ஷனில் இருக்கிறத செக் பண்ணணும். இப்போ எது பெருசாக இருக்கோ அதை நம்ம லூஸ் பண்ணிக்கணும். மேலே இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இது சமமாக இருக்குது. இதுதான் பேசிக் நாட்டு. இதை மாதிரி நீங்கள் 24 நாட்டில் வந்து நம்ம 12 பூ கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 12 நாட் கிடைக்கும். திரும்ப சொல்கிறேன், இது 2 ஒயர் எடுத்துக்கோங்க. 2 ஒயர் எடுத்து இப்படி 2மா சமமாக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் ஹாஃப் சமமாக இருக்கிறத எடுத்துக்கணும். ஒரு லூப்புக்குள்ளே ஒரு லூப்பை விடுங்க. மேலே வச்சு கிராஸ் மாதிரி இருக்கும். இதை இப்படி விடணும். இந்த லூப்புக்குள்ளே கீழே இருக்க ஒயரை லூப்புக்குள்ளே மேலே விடுங்க. இப்படி இழுத்திங்கன்னா இதுதான் பேசிக் பாக்ஸ் நாட்டு. 2 பக்கமும் ஒயர் சமமாக இருக்கா பாருங்கள். சமமாக இல்லாத பகுதியை வந்து நம்ம கீழே இறக்கிட்டு எந்த பக்கம் சமமாக இல்லையோ அந்த பக்கம் மேலேயா இருக்கட்டும் கீழேயா இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சமமாக இருக்கா. அதே மாதிரி அடுத்த டைரெக்ஷன் இது கிராஸ் கட் நாட்னால நமக்கு 4 பக்கமும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு 12 நாட் கிடைக்கும். இப்போ 24 நாட்டில் நான் போட்டு காட்டுறேன். அப்புறமா இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லித்தரேன், வீடியோ ரொம்ப லாங்காக போக வேண்டான்ட்டு. இதை மாதிரி நீங்கள் 12 நாட்டு வந்து 24 ஒயரில் போட்டிங்கன்னா 12 நாட்டு வரும். இந்த 12 நாட்டையே நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோன்னா இந்த மாதிரி 2 சேர்த்து ஒரு நாட்டாக ஜாயின் பண்ணுவோம் கிராஸ் கட்டுக்கு. அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ரோ கிராஸ் கட் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு சைடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக வரது இந்த கிராஸாக வரதே இப்படி மேட்ச் பண்ணி பாருங்கள். இதுதான் கிராஸ் கட்டுக்கு பேசிக்காக போடுற நம்ம பேஸில் போடுற நாட்டு, நார்மலாக போடுற நாட்டு. எப்போவுமே இடது பக்கத்தில் இருக்கிறத மடிச்சுக்கோங்க, வலது பக்கத்தில் இருக்கிறத லூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. திரும்ப மேலே நோக்கி பார்க்கணும். இந்த லூப்புக்குள்ளே இந்த இதை ஒயரை விடணும். இப்போ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு இது கீழே இறக்கிட்டு இது மேலே ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கிட்டக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு. இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. அதே மாதிரி திருப்பிங்கன்னா இது மாதிரி கிராஸ் போகுது பார்த்தீங்களா. இந்த 2 கிராஸ் போகிற நாட்டுக்கிட்ட இடது பக்கம் லூப்பை மடிச்சுக்கோங்க. வலது பக்கம் இருக்கிறத வந்து லெஃப்ட் ஹேண்ட் மடிச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை சுற்றிக்கோங்க. திருப்ப கீழே எடுத்து இப்படி போடுங்க. லூப்புக்குள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இது எப்போவுமே நம்ம கையில் பிடிச்சிக்கணும். இதை ஃபஸ்ட்டு டவுன் பண்ணி அப்புறம் அப் பண்ணுங்க. எப்போவுமே கீழே இழுத்துட்டு அப்புறம் மேலே போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கிராஸ் கட் நாட்டு. இது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒயர். அதனால் எப்போவுமே நம்ம பேசிக்கில் போடுவோம் பார்த்திங்களா, ஒரு முடிச்சு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. இந்த ரோக்கு தான் ஃபஸ்ட்டு ரோ. இதே மாதிரி நம்ம எல்லா நாட்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே மாதிரி இப்போ இதான் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அந்த மாதிரி வந்து கூடைகள் பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.
கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற கூடைகளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ. அடுத்த பூ போடும் போது இது தேர்டு ஃபோர்த்து அந்த மாதிரி நம்ம 12 நாட்டையுமே ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வருவோம். நான் பேஸ் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து ஒவ்வொரு முடிச்சா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இதில் 5 வரிசையில் நம்ம முடிப்போம். இது 5 வரிசையில் முடிப்போம். இங்கே பாருங்கள் 1 2 3 4 5ல் முடிப்போம். ஸோ இங்கேருந்து 8 வரிசை போடணும். அதே மாதிரி இங்கேருந்து 8 வரிசை போடணும். அதே மாதிரி கீழேயும் 5 வரிசையில் முடியணும். இப்போ மேலேயும் கீழேயும் நீங்கள் 5 வரிசையில் முடிக்கணும். இந்த 12 ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 24 ஒயரில் 2 ஜாயின் பண்ணதில் 12 வரும். அதை இப்படி கிராஸ் கட்டில் போட்டுட்டு வரணும். ஸோ இதுதான் பேஸ். உங்களுக்கு இது மேலே 5ல் முடிக்கணும், கீழேயும் 5ல் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேசிக் நாட் தான் போட்டுட்டு வர போகிறோம். அப்படியே இந்த ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக அப்படியே பேசிக் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன்.